ரிஷபம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய நபர் மறைந்து போன ஒரு நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அவர்கள் உங்களை விட்டு ஏமாற்றி விட்டு சென்றிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகுத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய தொடங்கியிருக்கும். பண விஷயத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ ஒருவரை நீங்கள் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனாக நம்பி எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான சில விஷயங்களையும் அவர்களிடம் நீங்கள் நிச்சயமாகவே கூறியிருப்பீர்கள். ஆனால் அந்த நபர்கள் எப்படியெல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தார்கள் என்பது பற்றி உங்களுக்குள்ள தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருப்பது அந்த நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்களின் பணத்தையோ அல்லது பொறுப்பையோ அவரிடம் ஒப்படைத்த ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய பணத்தை சுருட்டி கொண்டோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தை திருடி கொண்டோ அந்த நபர் உங்களை ஏமாற்றி விட்டு தலைமறைவாகி போன ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதே, அவனா இப்படி செய்துவிட்டான் என்று உங்களால் நம்பவே முடியாது. ஒரு அதிர்ச்சி தகவல் நீங்கள் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்கும். மனிதர்களை கணக்கிடுவதில் நீங்கள் தோற்றுப்போன மிக கொடுமையான ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே மாதிரி ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு காதலில் மௌனமாக அழுத நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். காதல் தோல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் அழுது வெளிப்படுத்துவார்கள், சிலர் பேசிக்கொண்டு மறந்து விடுவார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் சிரித்த முகத்திற்கு பின்னால் அந்த வழியை மறைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாகவே இன்னும் இருப்பார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது. நீங்கள் அந்த மூன்றாவது வகையை சேர்ந்தவர்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரை முழு மனத்துடன் நீங்கள் நேசித்திருக்கலாம். அவருடைய சந்தோஷத்தில் உங்களுடைய சந்தோஷத்தையும் அவருடைய கனவுகளில் உங்களுடைய எதிர்காலத்தையும் பார்த்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பாராத திசையில் சென்று அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கலாம். காரணங்கள் சொல்லப்படாமல் ஏற்பட்ட தூரங்கள் மனதில் சொல்ல முடியாத ஒரு வெறுமைகளையும் ஏற்படுத்தி அதை நினைத்து பார்த்தாலே மனதிற்குள், அதுவும் காதல் என்று நினைத்தாலே உடைய மனதிற்குள் வேண்டாம் என்ற எண்ணங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் யாரிடமும் உடைய வழிகளை இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. வீட்டில் இருந்தவர்களுக்கு கூட தெரியாமல் இரவு நேரங்களில் அமைதியாக கண்ணீர் விட்ட ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். பகலில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்த மனதை யாரும் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்களிடம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிற்று, நீ சல்லாத்தானே இருக்கிறாய் என்று கேட்பார்களே தவிர உங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்ற வருத்தம்தான் இன்னும் உங்களை பாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. மனை தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்கும். வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தான் நடக்கும். நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை நம்புங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய சொத்து அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்பது தான் வாழ்நாளின் மிகப்பெரிய ஒரு லட்சியமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை எப்படி வாங்குவது, எந்த முறையில் வாங்கினால் அதில் நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். வாடகை வீட்டிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுமோ என்று ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் சொந்தமாக ஒரு பிளாட்டும் நிலமும் அல்லது வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வரப்போகிறது. இதற்கான வங்கி கடன்கள் தங்கும் தடையும் என்று
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் என்பது தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வரப்போகிறது. நீங்கள் குடியேறக்கூடிய அந்த புதிய வீடுகளும் உங்களுடைய குடும்பத்திற்கு பேரதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய ஒரு அடையாளமாகவும் இனிமேல் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏதேனும் கிடைத்தால் முதலாவதாக கடனை அடைத்து விடுங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். கடன் இருந்தால்தான் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்பதை இந்த ஒரு நாளில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எந்த சுமையும் நிரந்தரமானது கிடையாது. ஆனால் அந்த கடன் சுமைகள் மட்டும் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்குள்ள இருந்தால் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து எந்த முடிவையும் எடுக்க விடாமல் சங்கடப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது. நீங்கள் அந்த மூன்றாவது வகையை சேர்ந்தவர்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரை முழு மனத்துடன் நீங்கள் நேசித்திருக்கலாம். அவருடைய சந்தோஷத்தில் உங்களுடைய சந்தோஷத்தையும் அவருடைய கனவுகளில் உங்களுடைய எதிர்காலத்தையும் பார்த்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பாராத திசையில் சென்று அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கலாம். காரணங்கள் சொல்லப்படாமல் ஏற்பட்ட தூரங்கள் மனதில் சொல்ல முடியாத ஒரு வெறுமைகளையும் ஏற்படுத்தி அதை நினைத்து பார்த்தாலே மனதிற்குள், அதுவும் காதல் என்று நினைத்தாலே உடைய மனதிற்குள் வேண்டாம் என்ற எண்ணங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் யாரிடமும் உடைய வழிகளை இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. வீட்டில் இருந்தவர்களுக்கு கூட தெரியாமல் இரவு நேரங்களில் அமைதியாக கண்ணீர் விட்ட ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். பகலில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்த மனதை யாரும் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்களிடம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிற்று, நீ நல்லாத்தானே இருக்கிறாய் என்று கேட்பார்களே தவிர உங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்ற வருத்தம் தான் இன்னும் உங்களை பாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. மனை தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்கும். வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தான் நடக்கும். நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை நம்புங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய சொத்து அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்பது தான் வாழ்நாளின் மிகப்பெரிய ஒரு லட்சியமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை எப்படி வாங்குவது, எந்த முறையில் வாங்கினால் அதில் நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். வாடகை வீட்டிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுமோ என்று ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் சொந்தமாக ஒரு பிளாட்டும் நிலமும் அல்லது வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வரப்போகிறது. இதற்கான வங்கி கடன்கள் தங்கும் தடையும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் என்பது தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வரப்போகிறது. நீங்கள் குடியேறக்கூடிய அந்த புதிய வீடுகளும் உங்களுடைய குடும்பத்திற்கு பேரதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய ஒரு அடையாளமாகவும் இனிமேல் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும்.